திமுக தலைமை அழைப்பின் பேரில் சென்னை விரைகிறார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். நெல்லையில் நடைபெற இருந்த கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு சென்னை புறப்பட்டிருக்கிறார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக தலைமையின் அவசர அழைப்பின் பேரில் விமானம் மூலம் சென்னை வருகிறார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். திமுக தலைமை அழைப்பின் பேரில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு தற்போது விமானம் மூலம் சென்னை வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவமணி. இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிகா, திருநெல்வேலியில அவர் ராஜகண்ணப்பனுக்கான பொதுக்கூட்டம் இன்று மாலையில் நடைபெற இருந்தது. திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய தச்சநல்லூர் பகுதியில் இதற்கான கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாநகர் மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் கோகுலவாணி சுரேஷ் ஏற்பாட்டின் பேரில் இந்த கூட்டம் இருந்த நிலையில இந்த கூட்டத்தை திருநெல்வேலிக்கு வந்துவிட்ட ராஜகண்ணப்பன் மதியம் வரை திருநெல்வேலியில் இருந்த கண்ணப்பன் திடீரென அவர் அந்த அவசர அழைப்பின் பேரில் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். தூத்துக்குடி விமான நிலையம் சென்று அங்கிருந்து சென்னை வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடைசியாக தூத்துக்குடியிலிருந்து புறப்படக்கூடிய விமானத்தில் அவர் செல்ல இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. நேற்றைக்கு தொடர்ந்து அவர் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு கூட்டங்கள்ல, அதாவது தமிழக அரசின் சார்பில் திமுகவின் சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது என்பதன் அடிப்படையில் மாபெரும் பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்களில் பேசக்கூடிய ராஜகண்ணப்பன் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தொடர்பாகவும் விமர்சித்து பேசி வருகிறார். நேற்றைக்கு பேசிய கூட்டத்தில் 133 இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முறை வெற்றி பெற்றது. இந்த முறை 150 முதல் 170 இடங்கள் வரை வெற்றி பெறும், 170 இடங்களுக்கு மேல போட்டியிடும் என்பது குறித்த தகவல்களை பேசியிருந்தார். இது தொடர்பாக மாணிக்கம் தாக்கூர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்துல திமுக தோல்வியடைந்த தொகுதிகளையே காங்கிரஸ் கேட்கிறது என்பது குறித்து இவர், அதாவது நியூஸ் 18 தமிழ்நாடுல வெளியான அந்த செய்தியை மேற்கோள் காட்டி அவர் எக்ஸ் பதிவு வெளியிட்டிருந்தார். இது போன்ற பல்வேறு இந்த சூழல்ல ராஜகண்ணப்பன் தன்னுடைய கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு சென்னை வர இருப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. தலைமை அழைப்பின் பேரில் அவர் சென்னை வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிற நிலையில் திருநெல்வேலியில் நடைபெற இருந்த கூட்டம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மோனிகா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி.